ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடில் வந்து பேசிக்காக வந்து என்ன மாதிரி இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் வீடியோஸில் வந்து மற்ற Q&Aஸில் வந்து மற்ற காமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சர்வீசஸ், ரவுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் பாலிசி. ஸோ இந்த மாதிரி அதர் Q&A's காமெண்ட்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக ஒரு காமனான ஒரு பாட் இஷ்யூ வந்து பாட் இஷ்யூ பற்றி தான் போட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. பாட் வந்து இப்போ ஒரு இமேஜில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா எரர் இமேஜ் புல் அண்ட் இமேஜ் புல் பேக்கப் இந்த ரெண்டு இஷ்யூவும் நமக்கு வரும். ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். டிப்ளாய்மெண்ட் வந்து டிக்ளரேட்டிவ் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து Q-Control கிரியேட் டிப்ளாய்மெண்ட். ஸோ டிப்ளாய்மெண்ட் நேம், ஸோ நான் இதில் வந்து சாம்பிள் டிப்ளாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ இமேஜ் நேம் வந்து nginx கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ரெப்ளிகாஸ். ஸோ ரெப்ளிகாஸ் விருப்பம் இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இம்பரேட்டிவ் வேல வந்து டிக்ளரேட்டிவ் வேல கிரியேட் பண்ணுறதுனால ட்ரை ரன் ஈக்குவல் டு கிளைண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சில இப்போ நம்ம வந்து மினி கியூபெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸோ ட்ரை ரன் ஈக்குவல் டு கிளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா சில டைமில் ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு -0 YAML அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஃபைலாக வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சாம்பிள் டிப்ளாய் .yaml அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ண ஃபைலில் வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் இங்கே இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த YAML ஃபைலில் போயிட்டு இமேஜ் நேமை மட்டும் நான் மாற்றி விட்றேன். ஏன்னா வந்து இப்போ நமக்கு இமேஜ் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் வந்து இமேஜ் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுற கமெண்ட் வந்து Q-Control apply -f sample deploy .yaml. ஸோ இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0/2ன்னு இருக்குது. இந்த டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா 2/2ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து 0/2ன்னு வருது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெப்ளிகாஸ் வந்து 2 கொடுத்துருக்கோம், அதனால தான் இங்கே /2 காமிக்குது. இது வந்து பாடோட ஸ்டேட்டஸ். ஸோ பாட் வந்து இன்னும் அப் ஆகலை. ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் புல் பேக் ஆஃப் அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. ஸோ இதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா Q-Control கெட் ஈவெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ கரண்டாக இந்த Kubernetes கிளஸ்டரில் வந்து என்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எரர் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபுல் பேக் ஆஃப். வார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் டு ஃபுல் இமேஜ் nginx 1.2, fail to pull and unpack image, fail to resolve reference. இதில் வந்து கிளியராக போட்டிருக்கேன் ரெபாசிட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த ரெபாசிட்ரி nginx டூல்னு சொல்கிற ரெபாசிட்ரி வந்து டாக்கர் ஹப் அந்த மாதிரி பப்ளிக் ரெபாசிட்ரியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த எரரை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Q-Control logs. ஸோ இதில் வந்து நம்ம லாக் செக் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ ஆனால் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து தெளிவாக போட்டுருந்தாங்க. ஸோ இந்த இமேஜ் nginx 1.2 அந்த இமேஜ் வந்து ரெபாசிட்ரியில் வந்து எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம ஈவெண்ட்ஸ் செக் பண்ணி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து தெளிவான அவுட்புட் எரர் வந்து என்னென்னு போட்டிருக்கு, ஆனால் வந்து இதனால் ஃபெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு போடல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து போட்டிருக்காங்க இதனால் இஷ்யூ இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இமேஜ் நேமில் வந்து இந்த இமேஜ் நேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் நேமை வந்து என்ஜினிக்ஸ்னு சொல்லி மாற்றுறேன். மாற்றிட்டு வந்து இப்போ நான் வந்து டிப்ளாய்மெண்ட் செக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளாய்மெண்ட் டெஃபினிஷன் ஃபைலில் நான் மாற்றலை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம லோக்கலாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபைலில் தான் மாற்றிருக்கேன். ஸோ அதை வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா Q ரீப்ளேஸ் -f. ஸோ இந்த ஃபோர்ஸ் கமாண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க டெப்ளாய்மெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2/2 வந்துச்சு. இப்போ நம்ம வந்து பாலோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே இந்த ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு பாட்டில் வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோஸ் போடணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.